மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ் ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்குது. நீங்கள் கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி சூப்பரான ஒரு தோசை தான் பண்ண போகிறோம். வித்தியாசமான தோசை தான் இது. வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர்லலாம் ரொம்ப ஸ்பெஷல் அப்படிம்பாங்க. ஆந்திரா சைட்லாம் வந்து இந்த தோசை நிறைய பண்ணுவாங்க. பச்சை மொச்சை தோசை தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்து பண்ணுறதுக்கு கேஸ் ப்ராப்ளம்லாம் இருக்காது. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பச்சை மொச்சையை நான் வந்து ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். எதுக்கு ஊற வச்சேன் அப்படின்னா, நம்ம வந்து இதை இப்படி எடுத்து இப்படி பிதுக்கினோடனே தோல் வந்துடும். நம்ம இந்த விதையை தான் யூஸ் பண்ண போகிறோம். தோலோடு போட்டிங்கன்னா கொஞ்சம் சக்கையாக இருக்கும். அதாவது அந்த தோலோடு அரைக்கும் போது நமக்கு நைஸாக அரைக்க முடியாது. அதனால் இந்த தோல் எடுத்துகிட்டு போடுவோம். அதே மாதிரி பச்சரிசி பார்த்திங்கன்னா ஒரு அழகு பச்சரிசி ஊற வச்சுருக்கேன். பச்சை மொச்சையும் பச்சரிசியும் சேர்த்து தான் நம்ம தோசை பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி உரித்து எடுத்துக்கணும். நான் நல்லா உரித்து எடுத்துட்டேன். பாருங்கள், ஒரு அழகு பச்சரிசி வந்து ஊற வச்சுருக்கேன். இதுவுமே நான் வந்து ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துட்டேன். ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன், பெருங்காயம் ஒரு 1/4 டீஸ்பூன், பச்சை மிளகாய் ஒரு 10 பச்சை மிளகாய், உப்பு ஒரு 1/2 ஸ்பூன். இது எல்லாத்தையும் சேர்த்து ஃபஸ்ட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொருன்னு இருக்கும் போது இப்போ நம்ம உரித்து வச்சுருக்கிற இந்த பச்சை மொச்சையை சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி கட் பண்ணி இந்த மாவோடு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இப்படி வெங்காயத்தை நல்லா தேய்ச்சிருங்க. நம்ம வெங்காயம் தேய்ச்சிட்டோம் அப்படின்னா தோசை வந்து நல்லா வரும். இதில் அப்படியே நம்ம 2 சீஸ் வச்சுக்கலாம். இது வைக்கும் போது பசங்களுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு சீஸ் பிடிக்காது அப்படின்னா அப்படியே நார்மலாகவே நீங்கள் வந்து இந்த தோசையை ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள், சூப்பரான பச்சை மொச்சை சீஸ் தோசை ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்கள்லாம் நல்லா சாப்பிடுவாங்க. அது இல்லாமல் சீஸ்லாம் வச்சு நம்ம செய்யும் போது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். சூப்பரான பச்சை மொச்சை சீஸ் தோசை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.